இங்கேருந்து போகும்போதே வயிறு கடமுடான்னுச்சு. இயற்கை முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவன் தலையை இப்போதான் நோட் பண்ணுறா. ஹலோ ப்ரோபீஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை நம்ம ராஜ்யம் ஜாலியாக இருக்க போகிறேன். ஏன்னா சௌந்தர்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஆக்சுவலாக இந்த வீடியோவோட இன்ட்ரோ எடுக்க நாங்கள் மறந்துட்டோம். அதனால தான் இப்போ நான் மட்டும் பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா, சென்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒர்க் ரிலேட்டடாக போக வேண்டியதாக இருந்ததுங்க. வேறு வழியே இல்லை, போயே ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் அப்பயுமே நாங்கள் என்ன முன்னெச்சரிக்கையாக கேட்டோன்னா, ஏதோ புயல் வருதுன்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து புயல் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி வரலாம் வராமையும் போகலான்ற இருந்த சுச்சுவேஷனில் சரி அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டோம், என்ன ஏதோ பேசிக்கிறாங்களே, காத்து வாக்கில் பேசிக்கிறாங்களே, உண்மைனா சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்சம் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் கழிச்சு கூட வரோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கே தெரியும் சென்னையை பொறுத்த வரையும் இப்போ வரும் அப்போ வரும்லாம் சொல்ல முடியாது, எப்போ வேணால் வரும் அப்படின்னாங்க. சரி மனசு தானே எல்லாம் அப்படின்ட்டு இதுவும் வராது, நம்ம நினைக்கிறது தான் நடக்கும்ன்ட்டு போயிட்டோம். போகிற வழியில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் நைட்டு கிளம்புறோம். தடங்கள்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறதுனா இங்கேருந்து போகும்போதே வயிறு கடமுடான்னுச்சு. ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போயிடலான்னு. நோ 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 ஒரு சென்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்னா. சரி ஓகே நாங்கள் போயிட்டோம், பஸ் ஏற போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் பேக்கே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு அவன் நினச்சிக்கிட்டா, அவன் எடுத்துகிட்டு வரான்னு நான் நினச்சிக்கிட்டேன். அங்கே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வந்து 2வது தடங்கள். அந்த தடங்கள் வரும்போதே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்க, ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும் கடவுளுது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம உஷாராக இருந்து அதை அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பேன். எதை மீன் பண்ணி சொன்னேன்னா, வயிற்றை கலக்குனுச்சு. நான் அப்பயே வீட்டுக்கு போயிருந்தோன்னா நம்ம பையை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறோம் பார்த்தியான்னு. ஆக்சுவலாக கடவுள் கொடுத்த சிம்டம்ஸு வயிற்றை கலக்குனதுக்கோ பேகுக்கோ இல்லை. சென்னையே போகாதீங்கடா, இப்போ போனீங்கன்னா யூஸே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நாங்கள் புரிஞ்சிக்காம போயிட்டு காலையில் இறங்குறோம். சடன்னு மழை பிடிச்சது தான். அவங்களுக்கு கால் பண்ணால் ஏங்க ரொம்ப மழையாக இருக்குது, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்ன்ட்டாங்க. சரி போ நேச்சரை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இயற்கை முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா போனோமா என்ஜாய் பண்ணோமா வந்தோமான்னு இருந்துகிட்டே இருக்கலாம். அந்த என்ஜாய்மெண்ட்டை நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். அங்கே டைம் பாஸே அந்த 1 டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி ஓடுனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாப்பானால தான். அந்த குட்டி பாப்பா தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகிறா பாருங்க. இதனால என்ன தாண்டா சொல்ல வரேன்னா, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா போத்தி படுத்து தூங்கிடுங்க. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப போட்டு வீடியோ பண்ண முடியே என்ன, அதெல்லாம் தேவையே இல்லை லைஃபுக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுங்க. உங்கள் கண்ட்ரோலில் இருக்க ஒரு விஷயத்த வந்து பண்ணுறீங்களா, ஓகே அடிச்சு தூக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் உங்கள் கண்ட்ரோல்லையே இல்லாத ஒரு ப்ராப்ளமோ இதை உன்னால சால்வே பண்ண முடியாதுடா அப்படின்னா மஜா பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. ஓகேவா? அப்படி நாங்கள் எடுக்கப்பட்ட அன்பிளான்டு வீடியோ தான் இதோ உங்களுக்காகன்னு வரப்போகுது. ஓகேவா? பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி சப்பாத்தி போடுறியா? ஆடாடு.
ஆண்டி பூமர் ஆண்டி அடியாத்தி இது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபீலு. அது என்ன ஆறாம் அமைக்க பாக்குறது. அம்மா வராங்க வெயிட் பண்ணு. என்ன வேணும்? ஓ எப்படி பண்ண பாத்தியா? ஏய் என்ன பண்ணு இப்படியாதா பண்ணு வா. சரி நாங்க அங்க போறோம் போ. சரி ஆமா நாங்க கிளம்புறோம். பை 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 நாங்க கிளம்புறோம். வா சோ அவ்வளவுதான் நாங்க போறோம். என்னது மண்டை இது? எங்க வந்திருக்கோம் பாப்பா? எங்க இருக்கோம் நம்ம இப்போ? சென்னை. பார்த்தா இது செம்மையா இருக்கு. இத்தனை நாள் சென்னை வந்துட்டு புயல்னு சொல்லுவாங்க. என்னடா இது இப்படி வெயில் அடிக்குது புயல்னு சொல்றீங்களேன்னு பாத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரே நாள் வேலையை முடிச்சுட்டு போகணும்னு வந்தா புயல்ல மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலா மணி இப்போ வந்து 10:30க்கு 10:30 11:30. இன்னும் நான் சூரியனை பார்க்கல. இன்னும் பாத்துக்கோ. இவனை கொன்னுடலாமா? இவர் ஸ்பைக்ஸ். அவன் தலையை இப்பதான் நோட் பண்றா. சரி முத்தா ஒண்ணு தள்ளுறா மல்ல. சிங்கம் களை இறங்குது. சிங்கமா எங்க? ரா மு ராமு சொல்லுங்க. ராமு. மாமா பேர் என்ன? ராமு. once more. ரா ரா ரா. சரி என் பேரா? அத்தை பேரா? யாருக்கு தெரியும்? சரி பாப்பா பேர் என்ன? அவ்யூ. அவ்யூ. அப்பா பேர் என்ன? இதே போல ராமு சொல்லு. ராமு. பிஸ்கெட் இல்லது மைக். பிஸ்கெட் இங்க இருக்கு. ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. எங்க போறோம்? ரிலையன்ஸ் மால் போறோம். ரிலையன்ஸ் மால் போறோம். எங்க கொடை தலைக்கு மேல பறக்குது. ஆக்சுவலா மழையே வரலடா. எடுத்துடலாமா? மழை வரல, எடுத்துரு. எங்க போறோம்? ரிலையன்ஸ் மால் சொல்லு. எங்க போறோம்? ரிலையன்ஸ் மால் போலாமா? ஸோ கிளம்பியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா என்னன்னா இவங்க வீட்டுல வந்து ஒரு மங்கி பொம்மை பார்த்தோம். செம்ம கியூட்டா இருந்தது. எனக்கே அது வந்து ஒரு ரியல் மங்கி கூட விளையாடுற மாதிரி இருந்தது. வாங்கியே ஆகணும். எங்க வாங்கணும்னு கேட்டு எங்க பக்கத்துல ரிலையன்ஸ் மால்ல தான் வாங்கணும் நாங்க. சரிவா போய் ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். எங்களுக்கு தூக்கவே முடியல தானே. செம்ம வெயிட்டா இருக்க உடனே 5 நிமிஷத்துக்கு வந்து ஆக்சுவலா இவளுக்கு நாங்க பேசுறதுல நிறைய விஷயம் புரியுது தானே உனக்கு? உண்மையை சொல்லு, நடிக்காத குழந்தை ரூபத்துல. போலாமா? உள்ள போலாமா? போலாமா? சரி ஆய் மட்டும் போலாம் உள்ள. கால் உள்ளார வச்சு இதுக்குள்ள வச்சுக்கோ. சூப்பர் ஜாலி. பாப்பாக்கு என்ன வேணும்? சிரிக்கிறவர். டைம் எத்தனை? 5. என்ன வேணும்? இதுவா?
எல்லாமே வேணும்னு சொல்லுவோம். கொடுக்கல இன்னும். சாக்கோ சாப்பிட்டியா? சாக்கோ சாப்பிடுவியா? இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே, ஆமா தானே. ஈட்டிங் சாப்பிடுவியா? இது இல்லையா? சிரிப்பு வருது எனக்கு. ஆப்பிள் சாப்பிடுறியா? இங்க பாரு, சாப்பிட்றியா? எங்கேயே கையோட வேலை முடிச்சிடலாம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலா சொல்லிரு, நீ சொல்லிரு. அவங்க அம்மா அப்பா சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. மம்மம் கேட்டானா அதுக்கு மீன் வந்து பொட்டுக்கலை எடுத்து கொடுக்கணும்ட்டு சொன்னாங்க. பார்த்த உடனே கேட்குறேன். உடனே மம்மம்னு கேட்குறான். கை வச்சுக்கோ. ஹாய் சொல்லிடு. ஹாய். கண்டுபிடிச்சாச்சு. எடுத்துட்டு போவோம். அதேதான் சேம். இந்த குழந்தை பொம்மையை தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். உங்க வீட்டுல இதை பார்த்தாலே உண்மையாலுமே அதே மாதிரியே இருக்கு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்றா. ஹாய். தலைமையில ஆக்டோபஸ் அழகா இருக்கு. அவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். போட்டுறேன். அவங்களுக்கு வேணுமா? அது அவங்க வச்சுக்கிறான்னா ஒரு டைம் ஐஸ் சொல்லுனா கேமராவை பார்க்கும் போதெல்லாம் ஐஸ் சொல்லிட்டு இருக்கோம். கண்ணாடி அங்க போயிருக்கோம்ப்பா. இருக்கு கண்ணாடி. அந்த கண்ணாடி அங்க வச்சுட்டேன். சரி வா. ப்ளூ மேட்சிங். அழகா இருக்குல்ல இது. சரி இது வேணா நல்லா இருக்கு. இது ஓகேவா? ஐயோ கிழிச்சிட்டேன். இது ஓகேவா? ஓகே. எது இதுதானா? ஓகே. தூக்கு முதல்ல தூக்கு. வா வீட்டுக்கு போலாம். வா வீட்டுக்கு. சரி வா, அப்படியே வா. எங்க போறோம்? அத்தை கிட்ட தான் வருவான்னு நினைக்கிறேன். தங்கம் நம்ம போயிட்டு மீனாமல்லாம் போறோமா? நம்ம போயிட்டு ஜாலியா இருக்க போறோமா? ஜாலி எங்க வைக்கலாம்? இங்க வச்சோம்னா கொடுங்க. வாங்க போலாம். பாய் சொல்லிடு. பாய். யோயோ சொல்லு. யோயோ. எங்க வந்திருக்கோம்? மால்.
இன்னும் ஒண்ணே ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கா. ஒண்ணு ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு ஒரே ஒரு முத்தம். நிறைய பேர் வந்துட்டோம். இப்ப குடி இப்ப குடி இப்ப குடி. அவ இன்னொன்னு அகி கொடுத்துறா. சரி ஹக்கி 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 வெளியே போகும்போது சவுண்ட் அப்படியே இதில். ஐயோ சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஒண்ணே ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு. ஓகே ப்ரோபீஸ், ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஸ்பார்க் கிடைச்சாலும் ஒரு தடங்கள் வந்தாலும் யோசிங்க. மேபி தடங்களை தாண்டி ஜெயிக்கிறது தான் மாசாக இருக்கும். இருந்தாலும் நேச்சராக ஒரு தடங்கள் வருது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு தடங்கள் வருதுன்னா அந்த தடங்கள் எதுக்கு வருதுன்னு யோசிங்க. மேபி அதை நீங்கள் பண்ணாதரா அறிவு கட்டவனேன்னு சொல்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக கூட இருக்கலாம். ஸோ எதுனாலும் பார்த்து பண்ணுங்க. இப்போ பார்த்த வீடியோ வந்து சுத்தமாக அன்பிளான்டு வீடியோ. அந்த பாப்பானால தான் எங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக ஒன்றுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டன் சேலம்க்கு கிளம்பிட்டோம். மழை வந்துட்டே இருக்குது, இது விட்ற மாதிரி தெரிலன்னு கிளம்பிட்டோம். கிளம்பி வந்தோன்னே அடுத்த நாள் மார்னிங் வந்து கொஞ்சம் கூட மழையே இல்லை. என்ன சொல்கிறதுனே தெரில. போன வேலையும் நடக்கலை, சும்மா போயிட்டு வந்தோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் போன இடத்துல இந்த அன்பிளான்டு வீடியோ எடுக்க முடிஞ்சனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. இந்த புயல் நேம் வந்து ஃபிங்கல் புயல்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எப்போ போடுவோன்னு தெரியல. மேபி அதுக்குள்ளே இன்னும் 2-3 புயல் கூட வந்துடலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வந்த புயலில் தான் நாங்களும் பாதிக்கப்பட்டோம். ஓகே, see you in the next video. Tata, bye bye bro, peace.